இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்காக்கும் விக்ராந்துக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. சிம்பிள். திரும்பவும் அதே பேச்சா? இந்த விஷயத்தை பத்தி மறுபடியும் பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருந்தல அக்கா. இல்ல ஷாலு, ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசுறீங்க? நான் எல்லாத்தையுமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட நடக்கிறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அதுவும் இல்லாம விக்ராந்த், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பேன். அக்கா எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? அப்போ நான் சந்தோஷமா வாழக்கூடாதா? நீ அதுக்கு தான் ஆசைப்படுற. என்ன சந்தோஷமா பாக்கணும்னு ஆசைப்படுறல. என்ன நம்ப, நான் விக்ராந்த் கூட சந்தோஷமா தான் இருப்பேன். அவரு ரொம்பவே நல்லவர். அண்ணே, இங்க யாரும் நல்லவங்க இல்ல. போதும், எனஃப் ப்ரோ. என்ன ப்ரோ? போதும் ஆயுஷ். ஒரே விஷயத்தை உனக்கு எத்தனை முறை தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. போதும், நிறுத்துங்க. இது விஷயமா நீங்க லட்சுமி கிட்ட இதுக்கப்புறம் பேசவே கூடாது. அதனால நாம இந்த பேச்ச இப்பவே முடிச்சுக்கலாம். ஷாலு, கைய கொடு. கொடு ஷாலு, உன் கைய கொடுன்னு சொன்னேன். ஆயுஷ், நீயும் கைய கொடு. அண்ணே. ஆயுஷ், ரெண்டு பேருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. எனக்கு நீங்க வாக்கு கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கும் விக்ராந்துக்கும் கல்யாணம் நடக்க விடணும். அதுல எந்த தடங்களும் செய்யக்கூடாது. சந்தோஷமா எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுல நீங்களும் என்ஜாய் நல்லா இருக்கு. ஷாலு, ஷாலு, நோ. ஒழுங்கா ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ என் முன்னாடியே நீங்க இத சொல்லுங்க. இப்போ முடியாதுக்கா. நீங்க பாரு ஷாலு, நீங்க ரெண்டு பேரும் இப்ப ப்ராமிஸ் பண்ணலனா அப்புறம் நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசவே மாட்டேன். நிஜமாவே பேச மாட்டேன். எதுக்குக்கா இப்படி இல்ல பண்ற? ஷாலு, போதும். ஏன்னா நான் பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நடக்கிறது எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. எல்லாம் கரெக்டா நடக்குதா? நீங்க எங்க கிட்ட பேசலன்னா நாங்க அப்செட் ஆயிடுவோம். இது தெரிஞ்சு நீங்க பிளாக்மெயில் பண்றீங்கல்ல? நான் எதுவும் கேட்க விரும்பல. நீங்க எனக்கு இப்பவே ப்ராமிஸ் பண்ணுங்க. சீக்கிரம். ப்ராமிஸ். ப்ராமிஸ். எனக்கும் விக்ராந்துக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துல நீங்க தடங்களா இருக்க கூடாது. இருக்க மாட்டோம். மாட்டோம். நீங்க கல்யாணத்தை நடத்த விடணும். நடத்த விடுவோம். நடத்த விடுவோம். உங்க ரெண்டு பேருக்குமே என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. ஆனா இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். யூ நோ வாட் லக்ஷ்மி, இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப அதிகமா ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப பெருசா இழந்திருக்கேன்.